எகிப்திலே உள்ள அந்த கடற்கரை பட்டணத்திலே அவர் வந்து அங்கே வந்து சென்று அதிலே இருந்து கப்பல் ஏறி அவர் நேரடியாக இந்தியாவிற்கு புறப்பட்டு வந்தார் என்கின்ற ஒரு செய்தி அங்கே கொடுக்கப்படுகின்றது. அதை பற்றி இன்னும் ஒன்று விளக்கமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த காலத்திலே சில்க் ரூட், ஸ்பைஸ் ரூட் என்பதாக 2 வழித்தடங்கள் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும், அதற்கு அப்புறமாக இந்தோனேசியா, பாகிஸ்தான் வழியாக, பாகிஸ்தானுடைய வட எல்லை வழியாக அவர்கள் கடந்து அரேபியா, அந்த நாடுகள், அரபு நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகள், அதுக்கப்புறமா எருசலேம், அதற்கு அடுத்தது அலெக்சாண்ட்ரியா, எகிப்திலே உள்ள அந்த பெரிய கடற்கரை பட்டணம். இந்த இடங்களுக்கு அழகான வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ரூட்ஸ் இருந்தன என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக எழுதுகிறார்கள். பெரிப்ளூஸ் என்கின்ற அந்த நூலில இது நிறைய செய்திகள் கொடுக்கப்படுகின்றன. டாலமி அதை பற்றி நிறைய செய்திகளை எல்லாம் அவர் எழுதி இருக்கின்றார். அதே போல மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சில்க் ரோட், ஸ்பைஸ் ரோட், சில்க் ரோட் என்பது பட்டு வழித்தடம், ஸ்பைஸ் ரோட் என்பது வாசனை பொருட்களின் வழித்தடம். இந்த 2 தடங்கள், ஒன்று வந்து கடற்கரை வழியாக அமைந்திருக்கின்ற பகுதி, அது சீனாவிலே உள்ள அந்த பகுதியிலே இருந்து நிலம் வழியாக அவர்கள் வந்து பல்வேறு நாடுகளுக்கு எடுத்து சென்ற வணிக தடம். அடுத்தது ஸ்பைஸ் ரூட் என்று சொல்லப்படுவது தமிழ்நாட்டிலே உள்ள காவிரி பூம்பட்டினம், அதற்கு அப்புறம் சேர நாட்டிலே உள்ள முசிறி, இந்த பகுதிகளிலே இருந்து கடற்கரை வழியாக ஏராளமான வாசனை பொருட்கள், உணவுக்காக, உணவினை அவர்கள் வந்து சுவையூட்டுவதற்காகவும், அதற்கு அப்புறம் வாசனை பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவுமே இந்த பொருட்கள் எல்லாம் அந்த வழித்தடங்களிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன என்கின்ற செய்தி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அடுத்து எருசலேம் தேவாலயத்திலே தூபம் காட்டுவதற்காக அல்லது நறுமண தைலத்தை அவர்கள் உற்பத்தி செய்வதற்காக, அதை செய்வதற்காக இந்தியாவிலேயே இருந்து அங்கே கொண்டு செல்லப்பட்ட பல்வேறு மணப்பொருள்களை பயன்படுத்தி அவையெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன என்கின்ற செய்திகளெல்லாம் வரலாற்று ஆசிரியர்களால் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆகையினால இந்த தோமையர் எருசலேமிலே இருந்து 4000 மைல்கள் கடந்து இந்தியாவிற்கு வந்து நற்செய்தி பணி ஆற்றி இருக்க முடியுமா என்கின்ற ஒரு